Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முருகர் தன்னுடைய அவதாரம் யாருன்னு அவருக்கு தெரியும். அவதாரம்ங்கிறது அவருக்கு தெரியும். ராமருக்கு தான் ஒரு அவதாரம்னே தெரியாது. ஆனால் முருகருக்கு தான் அவதாரம்னு தெரியும். அவர் மான் வேட்டைக்கு முயல் வேட்டைக்கெல்லாம் போகலை. நார்த்துலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கான். முருகன் தான் என்னன்னு தெரியுமா? ஏன்னா நார்த்தில் முருகன் கிடையாது. ஒரு ராமர் கோயில் கட்டினாங்க, அதில் முருகருக்கு இருக்காரா? இல்லை. அதே நேரத்தில் இங்கே ஏதாவது ஒரு சிவன் கோயில் கட்டினா அதில் ஆஞ்சநேயரை வைப்பான், ராமரை வைப்பான், பெருமாளை வைப்பான், எல்லாத்தையும் வைப்பான். பெரிய கோயிலுக்குலாம் போகும்போது இப்போ மதுரையாக இருந்தாலும் சரி, பழனியாக இருந்தாலும் சரி, இந்த சிறப்பு தரிசனம் நீங்கள் இந்த 100 ரூபாய் கட்டிட்டா நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம், இந்த நார்மல் தரிசனம் அப்படின்லாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி ஒரு சரியான வழிமுறைகளா? அது நாம் விரும்புகிற ஒரு நிலை இல்லை, நாம் விரும்பாத ஒரு நிலை. சங்கத்துக்கு எவ்வளோ வருது என்னான்னு தெரியல. அதை கோயிலெல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு தான் செம்ம கொள்ளை. அதனால தான் இந்த அறநிலையத்துறையை மொத்தமாக எடுத்துட்டு அந்த கொள்ளையும் அடிக்கணும், ஜாதியவும் வலுப்படுத்தணும், மதத்தையும் வெறி உண்டாக்கணும். அதுக்கு தான் அறநிலையத்துறையை கலைச்சிடுங்கிறான். வணக்கம். வணக்கம். இப்போ பழனி என்பதனால முருகன் பெருமானை பற்றி பேசுனா, முருகன் தமிழ் கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சில விஷயங்கள்லாம் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம், இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பரவுது. முருகர் சைவ கடவுள் மட்டும் கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். அவருக்கு அந்த படையிலேயே ஆட்டிறைச்சிலாம் வச்சு படைச்சிருக்கான வழக்கம்லாம் இருந்திருக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில புது தகவல்கள்லாம் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன கருத்து? அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொரு நான் ஒரு நகைச்சுவையா கலந்து போட்டிருந்தாங்க. ஒரு ட்விட்டர்ல பார்த்தேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, முருகன் காட்டுக்கு எதுக்கு போனாரு, வள்ளி பார்க்க காட்டுக்கு போகும்போது எதுக்கு போனாரு, வேட்டைக்கு. என்ன வேட்டைக்கு போனாரு? மான் வேட்டைக்கு தானே போயிருப்பாரு. அப்ப மான் வேட்டை எதுக்கு? கறி சமைச்சு சாப்பிட்றதுக்கு தானே, அதுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அந்த காலத்துல அதாவது கண்ணப்பர் மான் வேட்டைக்கு போனாரு, இப்போ பன்றி வேட்டைக்கு போனாரு, அது வேற கதை. முருகர் தன்னுடைய அவதாரம் யாருன்னு அவருக்கு தெரியும். அவதாரம்ங்கிறது அவருக்கு தெரியும். ராமருக்கு தான் ஒரு அவதாரம்னே தெரியாது. ஆனால் முருகருக்கு தான் அவதாரம்னு தெரியும். அவர் மான் வேட்டைக்கு முயல் வேட்டைக்கெல்லாம் போகலை. வேட்டைக்கு போவது என்னால் புலி, கரடி இது போன்ற கொடிய விலங்குகளை, அது ரொம்ப பெருத்து போச்சுன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, அது மன்னர்களுடைய கடமைகளில் அது ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த ஒரு முறையில் அவர் வேட்டைக்கு போயிருக்கார். அது ஒரு வேட்டைக்கு போனார்னு ஒரு வார்த்தையை தவிர அவர் போய் வேட்டையாடினதாகவெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த கரடியவும் புலியவும் அடித்ததாகவும் இல்லை. அப்போ அப்படி போனால் தான் வள்ளியை பார்க்க முடியுங்கிறதுக்காக போனார்னு ஒரு கதை. அப்படி போனவர் தானே தவிர அவர் மான் வேட்டை கொண்டு கறி சமைச்சு சாப்பிட்டாரு. அதாவது பாடல்கள்லையும் நம்முடைய இலக்கியங்கள்லாம் இளைச்சர்கள் இருக்குது, புரியுதா? சைவ கடவுள்களை பற்றின பாடல்கள்லையும் திருமந்திரத்திலேயே, அதாவது மூலன் வகுத்தா 3000 தமிழ்னு வருது, பாட்டு சொற்றொடர் வருது. 3048 இருக்குது. அப்படின்னா 48 எங்கேருந்து வந்துச்சு? இளைச்சர்கள். திருமுருகாற்றுப்படையில இதை பத்தி குறிப்பு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பாடல் வரிகளை சொல்றேன். இடைச்சர்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. முருகர் தமிழ் கடவுள் என்பதுல மாறுபாடும் கிடையாது. அவர் சைவ கடவுள் என்பதுல மாறுபாடும் கிடையாது. இதெல்லாம் இடையில இப்படித்தான் இந்த ராஜராஜ சோழனை பற்றி அக்கப்போரான பேச்சுகள், நம்முடைய தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிற முருகர், இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாநிலத்தில் வந்தேரிகளாக பிழைக்க வந்த பிற மொழியினரும் வழிபாட்டு முறையினரும் பண்ணுற வேலை இது. அவன் நம்ம கூடவே கலந்துக்கிட்டு நம்ம சாமியை கிண்டல் பண்ணுவான், நம்ம கூடவே. இப்போ நார்த்துலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கான். முருகன் தான் என்னன்னு தெரியுமா? ஏன்னா நார்த்தில் முருகன் கிடையாது. இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க, அதில் முருகருக்கு இருக்காரா? இல்லை. அதே நேரத்தில் இங்கே ஏதாவது ஒரு சிவன் கோயில் கட்டினா அதில் ஆஞ்சநேயரை வைப்பான், ராமரை வைப்பான், பெருமாளை வைப்பான், எல்லாத்தையும் வைப்பான். அவங்க கட்டியிருக்க கோயிலில் அவர்களுடைய ஆரிய கடவுளாகிய உருத்திரன் இருக்கிறார். தமிழ் கடவுளாகிய சிவபெருமான் கிடையாது. அவர்களுடைய நடைமுறை எப்படின்னா, தட்சிணாமூர்த்தியை பிரகஸ்பதியோட சேர்த்து, தட்சிணாமூர்த்திக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். திருமாலை விஷ்ணு கூட சேர்த்து திருமாலுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். சிவபெருமானை
உருத்திரன் கூட சேர்த்து சிவபெருமானுக்கு ஒன்றும் இல்லாம பண்ணு. சைவ மதத்தை அழிக்க வேண்டும் என்னுடைய குறிக்கோள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கோயில்களை வந்து அதிக வழிபாடு வர்றது தமிழ் மக்களை தாண்டி நார்த்ல இருந்து இப்போ திருவண்ணாமலை ஆகட்டும், மதுரை ஆகட்டும் போனோம்னா ஃபுல்லா வந்து வட இந்தியர்கள் வந்து அதிக பேர் வழிபடுறாங்க. ஸோ அப்போ அவங்க வரும்போது அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நம்பிக்கை இருக்கா? பொதுமக்கள் நீங்க சொல்றது, அவர்கள் எல்லாம் பொதுமக்கள். இந்த அமைப்புகள் அதுக்குன்னு அமைப்பு இருக்குல்ல, சைவத்தை அழிக்கிறதுக்குன்னு அமைப்பு இருக்கு, தமிழர்களை அழிக்கிறதுக்குன்னு அமைப்பு இருக்கு, தமிழை அழிக்கிறதுக்குன்னு அமைப்பு இருக்குல்ல. அந்த அமைப்பு பற்றி தான் இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அமைப்பினுடைய வேலை தான் இப்ப நடக்கிறது. புரியுதா? இந்த மக்கள் எங்க இருந்தாலும் எது சாமின்னு கேட்டாலும் அங்க போய் உடனே நிக்கிறாங்க, பயபக்தியோட நிக்கிறாங்க. ஏன்னா சாமி கும்பிடுறது பயத்தோட தானே கும்பிடுறாங்க. அதனால மக்களை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்கள் அல்லாத இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு தேவாலயத்துக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு மசூதிக்குள்ளேயோ போய் வழிபடுறது, அவங்க வந்து சில பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க, சில பேர் மாறாமல் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சில பேர் போய் வழிபடுறாங்களே, அது எப்படி? அது சரியான இதுதானே? அது தனிப்பட்ட விருப்பமாக தான் எடுத்துக்கணும். அது நமக்கு அதை பற்றி அவ்வளவா அனுபவம் கிடையாது. நம்ம அந்த பக்கம் எங்கேயும் போனதும் இல்லை, வந்ததும் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் போகிறாங்கன்னா ஏதோ பாவம், அவங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள் அவங்க போகிறாங்க. இப்போ ஏன் நம்ம ஊர்ல உடம்பு சரியில்லை உடனே மசூதிக்கு போய் தாயத்தை கட்டுவாங்க. அதான் சொல்கிறேன், போகிறாங்க. அவங்கள ஏன் தடுப்பானே? கடவுள் ஒரே கடவுள் தான், கடவுள் ஒரே கடவுள் தான். இறைவன் என்று சொன்னால் ஒருவர் தான். அது கூட ஆணா பெண்ணா அப்படின்னு எல்லாம் வகுத்து காட்ட முடியாது. நான் கூட சிவன் கோயில் கட்டியிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்து அப்படி காட்டினாதான் நம்ம மக்களுக்கு அடையாளம் தெரியுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சிவன் அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி அந்த வடிவத்தை காட்டுறோம். மற்றபடி அந்த நாமத்துக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ள இறைசக்தி அடங்கிறது கிடையாது. அது வந்து உலகம் முழுவதும் வியாபித்தது ஆற்றல், உலகம் முழுவதும் வியாபித்தது இறை என்பது, இறை ஆற்றல்ங்கிறது. அந்த ஆற்றலுக்கு வந்து உருவம் எல்லாம் படைச்சு காட்ட முடியாது, ஆனாலும் நாம படைச்சு காட்டுறோம். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு துன்பங்கள் தீரலை அப்படிங்கிற போது இந்த வடிவத்தில் இருக்கிறத வேண்டுனா கிடைக்குமா? அந்த வடிவத்தில் இருக்கிறது. இப்போ ரொம்ப காலம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது ஒரு கணவன் மனைவிக்கு. பிறந்த குழந்தைக்கு திடீர்னு ஏதோ உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? கண்ணால் பார்க்குறோம் நம்ம. எல்லா கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள தடுக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்க அதை கேட்குற மனநிலை அவங்களுக்கு இருக்காது. அதனால் அதெல்லாம் போய் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதே போல் இப்போ அவங்க வந்து நம்ம கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு இப்போ புதுசாக அந்த தீர்ப்பின்படி நீங்கள் வந்து பழனிக்கு வந்து மாற்று மதத்தினர் வரக்கூடாது, வந்தால் எழுதி கொடுத்துட்டு போகணும். அவங்களும் அதே மாதிரி நம்பிக்கையில் வரலாம் இல்லை? ஒரு இஸ்லாம சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தை முடியாமல் இருக்கானா, சரி நம்ம பழனிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வருவாங்கல்ல. ஆனால் இப்போ அது முட்டுக்கட்டையாக தானே. அதான் இப்போ அதான் இதுதான் இப்போதான் அதான் நான் கேட்குறேன், இந்த எழுதி கொடுத்துட்டு போன்னு கேட்குறது. இப்போ இது வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டம். இப்போ அந்த இந்து அறநிலையத்துறை விதி, நுழைவு விதியில அது இருக்குதா? இவங்க இது கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது வந்து மதசார்பற்ற ஒரு நாட்டில் அவங்கள வரக்கூடாதுன்னு மறுக்கிறதோடு அல்லாமல் இப்படி வேணா வா அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமானது? இது நம்முடைய ஆட்சியாளர்கள் தான் பதில் சொல்லணும். சட்டத்தை வகுத்தவர்களெல்லாம் ஏதோ ஒன்று வகுத்துட்டு போயிட்டாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. இந்த இப்போ கூட குற்றவியல் சட்டத்தை மாற்றி என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நினச்சி ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டங்களை மாற்றி மக்களுக்கு வந்து மக்களை எந்த அளவுக்கு கடினப்படுத்தவும், ஒடுக்கவும், அடக்கவும், அடிமைப்படுத்தி வாழவும், ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் அந்த சட்டங்களை போட்டு கடுமைப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தி வச்சாங்களோ அது மாதிரி தான் இப்போ சட்டங்கள் மறுபடி திருத்தப்படுவதாக சொல்லி எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இது கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அந்த அரசியல் சட்டத்தில் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. அரசியல் சட்டத்தில் வந்து வழிபாட்டு சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் வேணா எந்த கோயிலுக்கு வேணா போகலான்னு தான் இருக்குது. அதன் பிறகு மாற்றிட்டாங்களோ என்னவோ, அவங்க வகுத்தது நடைமுறையில் 49லயோ 50லயோ வந்தது இல்லையா? அதன் பிறகு இவங்க இந்த மாதிரி எல்லாம் சட்டம் வகுத்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே போல் இப்போ பழனி கோயிலை ஒட்டி இப்போ இந்த தீர்ப்பு, இதனை அடுத்து பழனி கோயிலில் ஒரு சில நாட்களாக வந்து இந்த பக்தர்களுக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் வந்து அந்த கோயிலில் இருக்க பணியாளர்களுக்கும் வந்து ஒரு மாதிரி அடிதறியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ புதுசாக சட்டம் கொண்டாந்தாங்க, உள்ளார வந்து கேமரா, ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கருவறையில் போயிட்டு சாமியை வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க, அதுக்கு தடை விதிச்சாங்க. அதை தாண்டி இன்றைக்கி வந்து வழிபாடு போகும்போது பக்தர்களுக்கும் பணியாளர்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நீ போராட்டம், அங்கே ஒரு பக்தரோட மண்டையெல்லாம் உடச்சி
அது ஒரு மாதிரி கைகலப்பு ஆயிருக்கு. சரி பெரிய கோயில்கள்லாம் பெரிய கோயிலுக்குலாம் போகும்போது இப்போ மதுரையா இருந்தாலும் சரி, பழனியா இருந்தாலும் சரி, இந்த சிறப்பு தரிசனம் நீங்க இந்த ₹100 கட்டிட்டா நீங்க வந்து டைரக்டா போய் பார்க்கலாம். இந்த நார்மல் தரிசனம் அப்படின்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி ஒரு சரியான வழிமுறைகளா அது? அதாவது இந்த அறநிலையத்துறையில் அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கட்டணம் எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அது மீறியும் அது நடைமுறையில் இருக்குதா? நீங்க மதுரைக்கு நான் போயிருந்தப்போ சிறப்பு தரிசனம் நீங்க டைரக்டா போய் சாமி கும்பிடுற ₹100 கட்டிட்டா நீங்க அதுக்கு ஒரு வழி. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் இருக்கு. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வழியில போகலாம். காசு இல்லாம நார்மல் தரிசனம் ஒன்று இருக்கு. நாம் விரும்புகிற ஒரு நிலை இல்லை, நாம் விரும்பாத ஒரு நிலை. அப்படியே காசு கொடுத்து போனால் கூட தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னா பண்ண மாட்டேங்கிறாங்களாமே, நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம அறநிலையத்துறை தானே கவனிக்கணும். இப்போ மக்களுக்கு வந்து அதாவது கோயிலில் மனமும் வந்து உண்டியில் பக்தர்கள் காசு போடுறாங்க. அந்த உண்டியை எடுத்து அதில் வர்ற காசை வச்சு கோயில் நிர்வாகம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த 100 கொடு 200 கொடுன்னு வாங்கினா கோயிலுக்கு கஷ்டத்துக்கு தானே கோயிலுக்கு வருதுங்க. பெரும்பாலான மக்கள், ஏழை மக்கள்லாம் கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்க? எங்ககிட்ட போய் ₹200 டிக்கெட்டு, ₹500 டிக்கெட்டு இதெல்லாம் வந்து இந்த சிறப்பு தரிசனம்னா அந்த பெருசாக அபிஷேகமெல்லாம் பண்ணுறாங்களே ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கி பெரிய பணக்காரவங்க அதெல்லாம் வாங்கிக்க வேண்டாங்களே. ஆனால் இந்த சின்ன சின்ன இந்த விஷயமெல்லாம் வச்சுருக்கிறது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பணம் அந்த அளவுக்கு பணம் கட்டி சாமியை பார்க்குறதுங்கிறது எல்லாருக்கும் முடியாது. பொது தரிசனங்கிறது ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது. இந்த திருவண்ணாமலைக்கு போகிறாங்களே, ஐயோ உடம்பே சரியில்லாமல் போயிடுது. வந்து 3 நாள் படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து. என்னன்னா நின்று காலை உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சு, இடுப்பு வலிக்குது. இப்படியா போய் சாமி கும்பிட்றது? இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை சரியா? இந்த நடைமுறை நடைமுறை சரியே கிடையாது. எல்லாரையும் விடணும். வசதி படைச்சவனா காசு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கட்டி வாங்கி எதையோ பண்ணு, அபிஷேகம் பண்ணு, எதையோ பண்ணு. இந்த சாதாரண மக்களை எல்லாம் கோயிலுக்கு வந்தாக்கா விடுறதை விட்டுட்டு திருப்பதியில் நிற்க வைக்கலாம். 18 மணி நேரம் நின்றார்கள். என்ன பெருமை! மக்கள் ஆனால் அப்படி போய் காத்திருந்து கடவுளை கும்பிட்டு வந்தால் தான் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே அதைத்தான் வந்து மூடப்பழக்கங்கிறது. எது இவன் என்ன போன பிறவியில் செய்தானோ அவனுக்கு தகுந்தது நடக்கும், எப்பவும் நடக்கும். அது சாமியை கும்பிட்டாலும் நடக்கும், கும்பிடலைனாலும் நடக்கும். சாமி கும்பிடுறது எதுக்கு அப்படின்னா, முதல்ல தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தான் சாமி கும்பிடுறது. அங்கே போன உடனேயே இந்த மனம் வந்து ஒருநிலைப்படும். சாமி சந்நிதிக்கு போன உடனே மனம் ஒருநிலைப்பட்டு தான் கண்ணை மூடிக்கிறான். கண்ணை மூடி தானே சாமி கும்பிட்றான். சாமியை பார்க்க போனேங்கிறான். பார்க்குற போது என்ன பண்ணுறான்? கண்ணை மூடுறான். அப்போ சாமி அங்கே இல்லைன்னு தெரியுதுல்ல, இங்கே தானே இருக்குது. இந்த மன ஒருமைப்பாட்டுக்கு தான் ஆலயம். கோயில் நீ சொல்றபடி நீ ஒரு வழிபாட்டு முறையை மீறி ஒரு வருமானம் வரக்கூடிய இடமா மாறிடுச்சு இல்ல அரசாங்கத்துக்கு. வியாபார தலம். அரசாங்கத்துக்கு இல்லைன்னாலும் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருது என்னான்னு தெரியல. அதை கோயிலெல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்காங்களே அவங்களுக்கு தான் செம்ம கொள்ளை. அதனால தான் இந்த அறநிலையத்துறையை மொத்தமாக எடுத்துட்டு அந்த கொள்ளையும் அடிக்கணும், ஜாதியவும் வலுப்படுத்தணும், மதத்தையும் வெறி உண்டாக்கணும். அதுக்கு தான் அறநிலையத்துறையை கலைச்சிடுங்கிறான். புரியுதா? அது அறநிலையத்துறையை கலைச்சிட்டா இவன் கையில் போயிட்டா மீண்டும் வைக்கம் போராட்டம் நடத்துறதுக்கு எந்த ராமசாமியை தேடுறது? கோயில் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு ஐயர் தான், நம்ம ஐயர் தான் முதல்ல கோயிலுக்கே கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் பிராமணர் இல்லை, ஐயர். அவர் பிராமணன் என்பவன் வேற, ஐயருங்கிறது வேற. நம்ம தமிழர் அவங்கெல்லாம். அது மாதிரி இப்போ அந்த போராட்டமெல்லாம் நடத்துறதுக்கு இன்னும் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கோயிலுக்குள்ளே போக விடாமல்லாம் வச்சுருக்கான். இன்னும் ஜாதி போராட்டம். இந்த அது என்ன வேங்கை வயலில் நடந்துச்சே, 2 வருஷம் ஆக போதியா, இன்னமா கண்டுபிடிக்குது போலீஸு. இன்னும் வந்து வேற்று ஜாதியினர் வந்து என் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, அதனால இந்த கோயில் எங்களுக்கு வேணாம், புது கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னு கட்டி சாமி கும்பிட்றாங்க. என்னப்பா அவர்களை எல்லாம் வந்து இதைத்தான் சொல்றது மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கம். அந்த கோயிலில் ஒரு கோயிலுக்குள்ள வந்து மூடத்தனங்கள் அப்படியெல்லாம் படிஞ்சு கிடந்தா என்ன? கிட்டத்தட்ட இந்த அரசு இந்த நீதிமன்ற தீர்ப்பு அதை ஒட்டி இப்போ இந்த ரூல்ஸ் வரப்போறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு.
நீ வந்து நம்ம ஊர்ல என் ஜாதி இந்த ஜாதி வந்து என் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ பெரிய கோயில்ல வந்து இந்த மதமா நீ, அப்ப வந்து நீ என் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அததான் அது வந்து இந்து அறநிலையத்துறையே அதுக்கு வழி வகுத்திருக்குன்னா அந்த சட்டத்தை எப்போ நீக்கியிருக்கணும்ல. அதே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இப்போ கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தா எப்படி? அந்த இந்து அறநிலைய சட்டத்தை உருவாக்கும் போது நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. நீதி கட்சிங்கிறது வந்து திராவிடர் கொள்கையில் ஈடுபாடு உடையவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அவங்களே வந்து அந்த மாதிரி அந்த மாற்று மதத்தினர் அது இதுன்னெல்லாம் மதம் ஜாதினெல்லாம் அதில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய துரோகமான செயல் அது. சரி, மறுபடி இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அந்த சரத்தை எடுத்துருக்கணும்ல வெளியே. ஏன் அதை வச்சுருந்தாங்க இவ்வளோ நாளாக? தப்பு தானே. அந்த அரசியல் சட்டத்தை வகுத்த போதே அந்த இந்துங்கிற உணர்வு உள்ளவங்க தான் 5 பேர் இருந்தாங்க இங்கே. அம்பேத்கர் ஒருவர் தான். அவருக்கும் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் ஒரு வேற மாதிரியான கண்ணோட்டத்தோடு அவர் இருந்திருக்காரு அரசியல் சட்டத்தை வகுக்கும் போது. அதனால் அரசியல் சட்டத்தை வகுக்கும் போதே இந்து 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 இந்துன்னு தான் வகுத்திருக்காங்க. நல்ல காலம் அந்த முதல் வார்த்தை இந்தியா என்கின்ற பாரதம்னு போட்டிருக்காங்க. இப்போ பாரதம், இப்போ இந்த துணை ஜனாதிபதி வந்தார்ல, அவர் போய் சிதம்பரத்தில் பாரத்னு போட்டிருக்காரு கையெழுத்து. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பாரத். பாரத் ஏன்னா அதில் இருக்குது இந்தியா என்கின்ற பாரதம்னு, அதனால் போட்டிருக்காரு. இப்போ அரசியல் சட்டமே சில விஷயங்களை அவங்களுக்கு சாதகமாக தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, அரசியல் சட்டம் வகுக்கும் போது அந்த இருந்த 5 பேர் 4 பேர் 5 பேரில் இந்தி மொழி மீது பற்று உள்ளவர்கள், மனு சாத்திரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் அங்கே இருந்திருக்காங்க. அரசியல் சட்டத்தை வகுக்கும் போது அந்த வாடை அதில் இருக்குது. இப்போ அதன் பிறகு ஆட்சிக்கு வர்றதெல்லாம் யார்? காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி காங்கிரஸ், காங்கிரஸ் பிஜேபி. காங்கிரஸ் யார், பிஜேபி யார்? எல்லாமே ஆரிய கூட்டம், எல்லாமே மனுசாத்திர கூட்டம், எல்லாமே சனாதன கூட்டம். என்னத்த மாற்றம் என்ன இருக்கும்? அதான் இப்போ நடக்குது. அப்போ முருகன் வந்து இப்போ இறுதியாக வந்து இந்து கடவுள் அப்படி மட்டுமா பார்க்க முடியுமாமா, இல்லை வந்து அனைத்தருக்கும் ஒரு பொதுவான கடவுள்னு பார்க்கலாமா? கடவுள் வந்து யாருக்கு? எல்லாருக்குமே பொதுவானவர் தான். இப்போ நம்ம தான் அவரை இந்து கடவுளுங்கிறோம், தமிழ் கடவுளுங்கிறோம். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். கடவுளுக்கு ஏது மதம்ப்பா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கடவுளையும் நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம், அவருக்கு மதமும் நாம் தான் உருவாக்கி கொடுக்குறோம். அவருக்கு ஏது மதம்? அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அதே நேரத்தில் இந்த கோயில்னு இல்லை, பொதுவாகவே இந்த நாடு வந்து ஒன்றியம் இது இல்லையா? இது ஒரு நாடு கிடையாது, ஏக இந்தியாங்கிறதெல்லாம் இது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் இது வந்து ஒன்றியம். அந்த அடிப்படையில் இப்போ வடநாட்டில் இருந்து 1.5 கோடி இந்திக்காரன் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கான். இதை வந்து மோடியெல்லாம் ரொம்ப தீவிரமாக இதிலெல்லாம் இறங்கி இங்கே ஆட்களை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னாக்க, நாடு நம்ம இந்தியா அப்படின்னு, ஒரே நாடு அப்படின்னு நினச்சி. அதே நேரத்தில் நாம் அங்கே போகும்போது நமக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குது, எந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறாங்கங்கிறத வடக்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே இருந்தெல்லாம் பார்த்தா தெரியாது. அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், வடநாட்டில் நம்ம போனோம்னா இந்த நாட்டுக்கு அவன் தான் சொந்தக்காரன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். யார்? இந்திக்காரன். இந்தியாவுக்கு அவன் தான் சொந்தக்காரன் போலையும் நாம் ஏதோ பிழைக்க வந்த மாதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது இவ்வளோ காலமாக வடநாட்டில் இருந்துச்சு. அது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைக்க வந்திருக்கானே இந்திக்காரன், அவன் நம்மளை அப்படி பார்க்குறான். இதில் தான் ஒரு கருத்து மாறுபாடு நமக்கு வருது. நாம் மட்டும், தமிழர்கள் மட்டும் எப்போதும் எல்லாரையும் வான்னு கூப்பிட்டு குடியேற்றி எல்லாருக்கும் இடம் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். நம்ம அப்படி யாரும் வரவேற்கிறது கிடையாது. அதாவது இந்த காசி தமிழ் சங்கமம் 2000 பேர் போயிட்டு வந்தால் சரியா போச்சா? வருஷத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு அர்த்தமா? எங்கேயும் அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு வந்து தெளிவாக பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.